ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, 2 க்ரீன் சில்லி எடுத்துருக்கோம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பல் பூண்டு, சின்ன பிஞ்ச் புளி. இப்போ நம்ம கடாய் ரெடியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம செக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம 2 க்ரீன் சில்லி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். க்ரீன் சில்லி ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆன உடனே பார்த்திங்கன்னா இது கூட நம்ம இஞ்சி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணுறோம். இஞ்சி ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பல் பூண்டு இருந்தது. அந்த ஒரு பல் பூண்டையும் பார்த்திங்கன்னா 2 or 3 பீசஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஏன் நம்ம இந்த டைப்பில் ஃப்ரை பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருக்குன ஸ்மெல்லு வரும். அந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லும் வராது கொஞ்சம் பார்த்திங்கன்னா. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இப்போ நம்ம வச்சுருக்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறோம். பொட்டுக்கடலையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த புளியை ஆட் பண்ணிக்கணும். இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆற வைக்க போகிறோம். ஆற வச்சுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இதை நம்ம மிக்சியில் மாற்றி கிரைண்ட் பண்ண போகிறோம். மிக்சியில் மாற்றியாச்சுங்க. மிக்சி ஜாருக்கு மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணுறோம். கிரைண்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணுறோம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சட்னியை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா சட்னி தாளிக்கிறதுக்காக நம்ம தனியாக ஒரு பவுலில் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாமே தாளித்து ரெடியாக இருக்குது பேனில். அந்த தாளிச்சதை நம்ம சட்னியாக கூட ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க.